வணக்கம் ரஜிகாந்த். அதாவது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்திருந்தது. அதாவது மாநில அரசுகள் அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மீது 3 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு காலக்கெடுவினை நிர்ணயித்து ஒரு தீர்ப்பினை வழங்கியிருந்தது ஏப்ரல் மாதம். அந்த தீர்ப்பின் மீதுதான் விளக்கம் கேட்டு இதுபோன்ற நீதித்துறை இதுபோன்ற உத்தரவுகளை பிறப்பிக்க முடியுமா, காலக்கெடு விதிக்க முடியுமா என்றுதான் குடியரசுத் தலைவர் ஒரு 14 கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கேட்டிருக்கின்றார். அந்த வழக்கு தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் 6வது நாள் விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் இந்த வாதமானது முன்வைக்கப்பட்டது. தமிழக அரசு பொறுத்தவரையில் தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அப்பொழுது அவர் கூறியது என்னவென்றால், மசோதாக்கள் விவகாரத்தில் மசோதாக்களை நீர்த்து போக செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது என்று அவர் வாதிட்டார். மசோதாக்கள் அனுப்பப்படும் பொழுது அதனை நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் மசோதாக்களை நீர்த்து போக செய்யும் அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. ஆளுநர் மசோதாக்களை நீர்த்து போக செய்துவிட்டு அரசியலமைப்பில் மேற்கொண்டு எந்த தீர்வுமே கிடையாது என்று கூற முடியாது. அரசியலமைப்பின் மேலாதிக்கத்தை பேணுவதற்குத்தான் நீதிமன்றம் தன்னுடைய கடமையை செய்கின்றது. குடியரசுத் தலைவரோ அல்லது ஆளுநரோ நீதித்துறை மறு ஆய்வுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. நீதித்துறை மறு ஆய்விலிருந்து பாதுகாக்கப்பட்ட எந்த ஒரு தனிச்சிறப்பு அதிகாரமும் ஆளுநருக்கோ அல்லது ஜனாதிபதிக்கோ கிடையாது. ஆளுநரை பொறுத்தவரையில் சட்டமன்ற அதிகாரங்களை அவர் பயன்படுத்த முடியாது. ஆனால் சட்டமன்ற அதிகாரங்களின் ஒரு பகுதி தான் ஆளுநர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆளுநர் சட்டமன்ற அதிகாரத்தை பயன்படுத்துவது அரசியலமைப்பு ரீதியாக தவறானதாகும் என்றும் தமிழக அரசு தெரிவித்தது. அது மட்டுமல்லாமல் ஆளுநர் ஒரு சூப்பர் முதலமைச்சர் போன்று செயல்பட முடியாது என்றும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதத்தை முன்வைத்தது. அப்பொழுது தலைமை நீதிபதி BR கவாய் கூட அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் ஆளுநர்கள் குடியரசுத் தலைவர் இதுபோன்ற மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் இருப்பார்கள் என்றோ அல்லது அப்போது அந்த சமயத்தில் நீதிமன்றங்கள் அதிகாரமற்றவையாக இருக்கும் என்றும் ஒருபோதும் அந்த கற்பனை செய்திருக்க கூட மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் தான் இதுபோன்று ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றது. இதுபோன்று மசோதாக்கள் காலதாமதம் செய்யப்படும் சில சந்தர்ப்பங்களை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு காலக்கெடுவினை குடியரசுத் தலைவருக்கும் ஜனாதிபதிக்கும் விதிக்க முடியாது என்ற ஒரு கருத்தினை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அதாவது ஒரு சில சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அந்த சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தை நாடலாம். அவர்களுக்கு ஒரு காலக்கெடுவினை உச்சநீதிமன்றம் கூறலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரேடியாக ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனைத்து விஷயங்களிலும் இதுபோன்ற ஒரு காலக்கெடுவினை விதிப்பது என்பது நியாயப்படுத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் ஒரு கருத்தினை கூறியிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணையானது இன்று நிறைவடைந்து மீண்டும் நாளைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மித்ரன். ஆளுநர் சூப்பர் முதலமைச்சராக நினைத்து செயல்பட முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் பரபரப்பான வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தும் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் மித்ரன் வழங்கியதை கேட்டோம்.